ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கருவேப்பிலை சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். டெய்லி வந்து கருவேப்பிலை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சட்னியாக வந்து சாப்பிடுவோம். ஹெல்த்துக்கும் நல்லது, அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்குமே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கருவேப்பிலை சட்னி வந்து செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வந்து உளுந்தம்பருப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து ப்ரௌன் கலர் ஆனதும் இதில் ஒரு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 3லேருந்து 4 வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். அடுத்து சின்ன சைஸில் இந்த மாதிரி புளி வந்து சேர்த்துக்கோங்க. புளி வந்து சேர்த்துட்டு இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கூட நீங்கள் வேணும் அப்படின்னா சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பருப்பு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பேனில் வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா வந்து ஓரளவுக்கு 5 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு இதுலேயே வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா வந்து ரெண்டுமே வந்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு இதை வந்து எல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம ஒரு ஜாரில் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஜாரில் வந்து போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு இதை நீங்கள் சட்னி மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னி வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ தாளிப்புக்கு வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் மேலே சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட தாளிப்பு வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ரைஸ், வெரைட்டி ரைஸில் சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். ஸோ டெய்லி வந்து கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி சட்னியாக வந்து சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வெண்ணிலா டிப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.